பீஸ் முரட்டு பீஸ். ஏடி நல்லா வாசிக்கிறோமா? சூப்பரா. உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஒரு சில நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது, வந்து நிக்கும். நாங்களும் விட மாட்டோம், 4 பேரும் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம். 8 மணி நேரம் அடிப்பீங்க? விடிய வைக்கணும்னு. அப்படி மாத்திரம் வரவே இல்லை இன்னும். இவ எந்திரிச்சு போயிட்டா நம்மளும் போயிட முடியுமா? குறைய அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, அந்த பால விநாயகர் கொடுத்தது. இது அவர் கொடுத்ததாயா? அங்க அப்படியே இருக்கு. இதுக்கு வாசிக்கிறதுக்கு என்ன சிரமம்? இதை பார்த்துக்கிட்டு அடிக்கியா? இதை பார்த்து அப்படி கூட இப்ப பூரா அங்கங்கதான் இருக்கும். இன்னொரு அரை மணி நேரம் சென்று வேற எடுத்து பேக்கில் வச்சுக்கிறேன். உன் பேக்கை கிளிக்காம விட மாட்டேன். பேக்கை கிளிப்பியா? பேக்கில் வைப்பியா? அவனாடா நீ. உங்களை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி 2026ல இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா? அச்சா மடம் நானும் பைப்பு எல்லாம் கலந்து போய் கிடக்கு. எல்லாம் பொருத்தமா இருக்கு. எங்கடி அதை காணு? மறந்துட்டேன். சரி விடு. உள்ளபடி உங்களை பார்த்தா ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்குன்னு? நானும் எத்தனையோ பெண்கள்லாம் பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொல்ல பொம்பளையை பார்த்துருக்கேன். நான் அவசாரி பேலாடி. அது இல்லை மாமா, ரோட்டில் இப்படி போகையில் வரையில பார்க்கறது இல்லையா? அப்படி எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த தோப்பு பட்டியில தான், அதுவும் இந்த மேடையில தான், அதுவும் நம்ம விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி தான், அதுவும் நம்ம பழனிசாமி அண்ணன் கான்ட்ராக்ட்ல தான். என்ன சொல்ல வர்ற? இப்பத்தான் இப்படி பார்க்குறேன். எப்படி? நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய. எனக்கு தெரியும், நீ 5 மாடிக்கு ஆளை தூக்கும் போதே அங்கேருந்து கீழே தள்ளி விடுவேன்னு. உனக்குன்னா உலக அனுபவம் பத்தல துற. அதை சொல்லி கொடுங்க முதல்ல. ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டா? ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போறேன். விடியறதுக்குள்ள எடுத்துட மாட்டேன். விடியறதுக்குள்ளன்னா ஒன்னா பல்ல அடிச்சு புடுங்குவியோ? சாம்பலை போட்டு புடுங்குவேன். நல்லா கேட்குறீங்க, அவ்வளவா இருக்கு. சரி. ஆக மொத்தம் உங்களை எல்லாம் எவன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் அவன் எல்லாம் கிரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதுதான். சாகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வராங்க, செருப்பை கொண்டு அடிக்காங்க. கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடிங்கி பிடிவேன், நக்கி பிடிவேன், முண்டப்பயலு வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருப்பேன். நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசாபாசம் இருக்காதா? இருக்கும். எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன். நாமருது அப்பைய நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியில் சொல்கிற விஷயமா அது? தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணி இறைச்சி எந்த அலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. ஐயோ பாவம், அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் இல்லை, ஒரு மறந்துக்க. ஆத்தாடி, இவ்வளோ கோவக்கார பிள்ளையா இருக்கா, தெரியாமல் சொல்லிவிட்டாண்டி. ஏங்க உங்கள் கதையை கேட்டால் மனசு கஷ்டமாக இருக்குங்க. நீ அது கஷ்டப்படுறீங்க. அம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த அம்மன் தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு உங்களை பார்க்கையில். இருந்து என்ன அந்த சிலையே இறங்கி வந்தோம். இல்லைங்க, இவ்வளோ அழகு கொடுத்துருக்க ஆண்டவன் உங்களை அப்படி வச்சுக்கிட்டா, பக்கத்தில் வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு படுத்துருக்காங்க. ஒரு பூவா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், பொட்டா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா யாரும் இல்லறங்கிற ஒரு சுகத்தை யாரால கொடுக்க முடியும்? அது அந்த புருஷன் தான் கொடுக்கணும். வா, நமக்கு ஒரு வாரிசை யாரால கொடுக்க முடியும்? ஏய் சோதி, இந்த டெக்கல்ட்டி வேலை தானே. நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் நடி, கதவை சாத்தி வை, கண்ட நான் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இந்தாங்க, அவர் அப்படி சொல்லாதீங்க, அவர் மாமா. அவர் உனக்கு வர்ற பூரா அண்ணன் தம்பியா இல்லை, வர்றவன் பூரா மாமா தான். ஏங்க உள்ளபடி உங்க கதையை கேட்டால் மனசு கஷ்டமா இருக்கு. நமக்கு ஒரு வாரிசை உண்டு பண்ணி கொடுக்குறாரு புருஷன் தான் கொடுக்கணும். பருவத்தில் பயிர் செய்யணும். அதான் ஒரு மயிரும் செய்யலைங்க, அப்புறம் பயிர் செய்ய நான் கேட்குறேன், ஒன்றுமே முடியாதவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்ப்போம்னா நாதான் இருப்பாரு. உள்ளபடி உங்க கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்போ தாங்க புரியுது. அதாவது நாடகத்துறையில் சகலகலா வல்லவர் யார் அப்படின்னு கேட்டால் அது ஆர்பி ஹரிஹரன் தான். எல்லா நாடகத்திலையும் எல்லா வேஷம் செய்யக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அது ஆர்பி ஹரிஹரன் தான். நடிப்பின் பல்கலைக்கழகம் யாருன்னு கேளுங்க, அதுவும் ஆர்பி ஹரிஹரன் தான். சகலகலா வல்லவர் யார்? ஆர்பி ஹரிஹரன் தான். தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினது யார்? ஆர்பி ஹரிஹரன். ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. நாடகம் பார்க்க வந்த மாதிரியே வந்து உட்காந்துக்கிட்டு நீ சொல்லியிருக்கணும் முதலே கைதட்டணும்னு. என்ன இப்படி இவ்வளவு திறமையை கொடுத்துருக்க ஆண்டவன் உங்களுக்குலாம் இவ்வளவு பெரிய சோகத்தை வச்சுட்டானுங்க. உள்ள அழுகிறேன், வெளியே சிறைக்கு, வெளியே சிறை, உள்ள நீ எப்ப முகத்தை எப்படி வச்சுக்கான்னு தெரிய முடியும். உன்னுடைய கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குடி. காரணம் நானும் அக்கா கூட பிறந்த வந்தேன், அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள
ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உன் மேலே ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு முடக்குன்னு அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்கு வைக்கும். நல்லா வச்சா விளக்க எங்கடி கொண்டு வைக்கிற? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும், நான் தடுமாறுறாங்கல்ல. ஆனா பாருங்க, இப்படியெல்லாம் பேசுறியே, பாடுறியே, நடிக்கிறியே, ஆடுறியே, உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு சோகம் இருக்கு பாருங்க. உண்மையிலே உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்குங்க. நானும் அக்காவுக்கு கூட தான் பிறந்தோம்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க, காது அரிக்குதுன்னு வைங்க, கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது வந்து காதுக்கு. ஒரு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, மூக்கு இப்படி விரலை வச்சு கூட சொரிஞ்சிடலாம், அது சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்க கூட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கூட கோழி இறக வச்சு சொரியலாம், ஒரு மூக்கு அரிச்சிட்டா கூட விரலை வச்சு சொரிஞ்சிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியுதுங்க. நானும் அக்காங்க கூட. நீ மூடு பாணி அக்கா சொல்ல பிறந்தது போதும். நான் ஏதோ பரிதாபப்பட்டுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானாக்கன்னு ஓழுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் நக்கல் காது அரைச்சா கோழி இறக வச்சு குடையவா, மூக்கு அரைச்சா விரலை வச்சு சொரியவா. அப்போ இது பழைய கட்ட விளக்கமாற எடுத்துட்டு வந்து சுடுது நீளம் நினச்சிக்கிட்டு அடிங்கிறேன். சட்டார் இங்க வாங்க, கோவா இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. இங்க வாங்க. ஆமா, இவ்வளவு அழகா இருக்க நீங்க என்ன தைரியத்துல இந்த நேரத்துல தனியா வந்திருக்கீங்க? தனியா ஒன்றும் வரல, நான் எங்க குரூப்போட தான். உங்க குரூப்ல ஒருத்தரையும் காணும். இப்போ ஒருத்தி வந்தால என் தோழி. அது உங்க தோழியா? அவள் அடப்பு தடப்பா வந்திருப்பாளே. ஆமா, ஆத்தாடி. அவளும் நானும் சின்ன வயசுலேருந்தே இணை பிரியாத தோழி. சின்ன வயசுல இருந்தா? முட்டை குண்டியா இருக்க காலத்துல இருந்து. அதாவது ஒரு விவரம் தெரியாததுக்கு முன்னாடி இருந்தே 2 பேரும் தோழி. ஒரு தட்டில் தான் சாப்பிடுவோம், ஒரு பாயில தான் படுப்போம். ஒரு பள்ளிக்கூடம் போனா ஒன்னா போய் குளிக்க போனா ஒன்னா போய் சாப்பிட போனா ஒன்னா, எல்லாமே ஒண்ணுக்கு போனா கூட அப்படி. அதெல்லாம் சரிடி, தெரிஞ்சு நடந்தது சரி. இப்போ 2 பேரும் பருவத்துக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு திருமணம்னு நாங்க ஏன் மருவத்தூருக்கு போயிருக்கோம்? ஆடி போடி வாயில மருவத்தூர்ல அடி பருவத்துக்கு, அதாவது அந்த கல்யாணம் பண்ற பக்குவத்துக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு மருவத்தூர். ஆமா, 2 பேரும் கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க, நீங்க உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்கணும், அவங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்கணும். பிரிவுன்னு ஒண்ணு வந்ததே ஆகும். அதெல்லாம் நாங்க அதுக்கு வேற ஐடியா வச்சிருக்கோம். என்ன ஐடியா? நாங்கள் கல்யாணம் பண்ணால் 2 பேரும் ஒரே புருஷனை தான் கட்டுவோம். போடி எடுவட்டவளை வட்டிச்சோரை விட்டு கொடுப்பாங்க பெண்கள், வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டா. சக்காலத்தி சண்டை வரும், எங்களுக்குள்ள சக்கால சண்டை வராது. எப்படி வராதுங்கிற? அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்றீங்க? டைம் டேபிள் போட்டோம். எப்படி? வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். 3 நாள் அவள் வீட்டில், 3 நாள் என் வீட்டில். ஐயோ போடி, என்ன இன்னும் 1 நாள் இருக்குல்ல? அது பெரிய ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்துருப்பேன். ஏன் பெரிய ஆஸ்பத்திரியில் படுத்துருங்க? அப்புறம் அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகணுமா வேண்டாமா? அப்புறம் இதே வேலையாக தெரிஞ்சானா முண்டை கரண்டை காலை பிடிச்சி இருக்கும்ல, அப்புறம் குளுக்கோஸ் ஏற்றி தானே ஆகணும். நாங்கள் தெரியாமையா இருக்கேன். பரிமளம் என்னமோ இருக்கேன் சாக மாட்டாம. ஏன்டி அப்படி சொல்ற? 1008 பிரச்சனை கிடக்கு. ஏய், உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். என்கிட்ட சொல்ல மாட்டியா? மூடுப்பா சுந்தரமூர்த்தி, உன்னோட கஷ்டம் என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன்னோட சொல்லாம யார்கிட்ட சொல்ல? ஐயோ ஏன்டி சிரிக்கிறியா? அடி கூப்பிட்டு சிரிக்கி. அழுகுறியா? அழுகு சிரிக்க மாதிரி நமக்கு. ஆமா, எங்கேயோ காட்டுக்கு போறீங்களாமே? போறீங்களாவே? போறோம். நானுமா? நீ இல்லாமலா? ஏய், என்ன கூட்டு போறீங்களா? கூட்டிட்டு தாண்டி போறேன். நான் விட்டுட்டு போவேனா? நான் தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. ஏய், அப்புறம் வேற என்னதான் நீ பாக்குற? நான் போனது பூரா ஆரஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு. என்ன வெறும் ஒருக்கவா? இல்லப்பா, வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 கேட்குறேன். அதுக்காக நம்மகிட்ட வர நாய் நம்மகிட்ட வந்துட்டு செலவுக்கு நம்மகிட்ட தான் காசு வாங்கிட்டு. ஆமா, எதுக்கு 7000? போனோன்னு தூங்க போறோம். நீ மைண்டு வாய்ஸ் நினைச்சு மைக்கில் பேசுற துறை. சரி, அம்மா வந்தாங்கன்னா என்னை அறிமுகப்படுத்திக்கிறியா? அம்மா, அம்மா, மம்மி. சந்தித்தான செய்யலாம குதிரை
மதுரை எதிரே எதிரே சாட்டையுடன் நிக்கிறோம் எதிரே எதிரே சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை முன்னால மூடி வச்ச சேலை உத்தட தடுக்குது ஆள. பெண்ணாதன வடிக்கும் வேலை காட்டு எங்க நெட்டுலயே வாழ சும்மா நின்ன வேகம் தான் வருது வைக்க போற பார்த்து சேர்றது கண்ணாடன அகலைய நகரு கிட்ட வந்த ஆயுதம் தவறு அம்மாடி ஆட்டாடி கெட்ட கெட்ட மல்லாடி பண்டிக்கார சொந்த ஊர் மதுரை மதுரை. சண்டித்தன செய்யலாமா குதிரை சட்டையுடன் நிக்கிற போயிடுற சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை மதுரை ஏறுகிற போது ஏத்துக்காத நெல்லு வயல் ஏது ஏடி தண்ணி எங்க போக சொல்லு காலமெல்லாம் காத்திருக்கும் நெல்லு ஒத்துக்கடி ஏறு ஆறு வத்தலுக்கு நீதான் காவல் பெரிய பக்கத்து ரேசா ஒன்ன பத்தி தெரியும் ராசா போட்டாலே புத்தாளா வேலை கட்ட கொம்புதா பண்டிக்கார சொல்ல ஒரு மதுரை ஏய் சண்டித்தன செய்யலாமா குதிரை சாட்டை நிக்கிற போயிடுற சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை ஓ பெண்ணை போலதான் பூவை போலதான் கட்டி காக்கவே நான் தான் ஓ கட்டி காக்கவும் தட்டி கேட்கவும் நீயும் பார்க்கணும் நாளா நாள் சண்டித்தன செய்யலாமா குதிரை அச்சப்பட்டு மதுரை குதிரை மதுரை வண்டிக்காரன் ஒரு மதுரை குதிரை டாடி ஒருக்க போறேன் பாத்துக்க மிருதங்கத்தலாம் அம்மா அடிக்க வர்றாங்க டாடி நலமோடு புகழோடு வாழ்க வளர்க நல்லா ரெடி நல்லா இருக்கியா இருக்க என்னடி ரொம்ப சோகமா சொல்ற சோகமத்தான் இருக்கிறது நல்லா இல்லையா ஒரு வாரமா இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும் நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி மூடு அப்புறம் அதில் விட்டு கூட இதில் விட்டு கூட பண்ணு எனக்கு இது வேற நம்ம சும்மா வச்சிருக்கிறதுக்கு அது ஏண்டி, செய்யக்கூடாதா? ஐயோ ஏண்டி சில நேரத்தில் அவரை பத்தி நினைச்சாலே புள்ள இருக்குதா இல்லை அவர் கொடைய சொன்னதை நினைச்சேன் பிள்ளை இருக்காரு சீ. ஏண்டி ஏய் அப்பா சொன்னாங்க கண்ணுங்கிறதமா காட்டுக்கு போய் காவலெல்லாம் பார்க்கணும்னு வந்தமா காவலை பார்த்தமா போனோமான்னு இருக்கணும் சுத்தப்படாதம்மா ஆத்தி சுத்தப்படாத சரி என்ன சந்தோஷமா இருக்கியா இல்லையாடி இல்லைம்மா சந்தோஷமா இல்லையா செல்ல நீ என்னைய கேட்க மாட்டியா நான் கேட்குறேன் நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கட்டவன் மக உடனே ரொம்ப நல்லா இருக்கேன் சரி நம்ம இப்படியே பேசிட்டு தான் நல்லா இருக்காதுடி வேற மாதிரி அப்பா சொன்னாங்க கண்ணுங்கிறதமா காட்டு போய் காவலை எல்லாம் பார்க்கணும்னு வந்தமா காவலை பார்த்தமா போனமான்னு இருக்கணும் அதனால 3 பேர் சேர்ந்து என்ன செய்வோம் பொங்கல்ல வைக்க சங்குல ஏய்! திங்கன்னு ஏய்! கொளுத்தி புடியும் கொளுத்தி ஐயோ பொங்கல் வச்சு விளையாடலாண்டி ஐயோ அது சாமி கும்பிடுறதோட வச்சுக்கணும் சூடத்தை ஏத்துறது இங்கிட்டே பக்கத்துல சில்லுன்னு இருக்கு. ஐஸ் ப்ரோ பொங்கல்ல வைக்க மஞ்சள்ல எடு தங்கச்சி 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 நஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமி சாமி நங்கச்சி நங்கச்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் கிளிகள் பறந்து ஆட கவிகள் குயில்கள் பாட ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் மாசம் மாசம் ஊரெங்கும் வீசும் வாசம்
கொடுத்திடும் வாழும் நாள் குழந்தைகள் கூட வரிகளாடு மந்த மாறுதம் வீசுது மலைய மாறுதம் பாடுது பூ பூக்கும் வாசம் வாசம் ஊரெங்கும் வீசும் வாசம் அப்படியா தூங்கியே ரொம்ப நாளானது அதிகே நினைத்து மோகம் வந்தது தாழ்மேனியும் இப்படி நூலானது அதிகே நினைக்கொரு தாகம் வந்தது மனதில் கோடி நினைவுகள் ஓடி மன்னன் மரண தேடுதோம் உன்னை பார்த்ததும் கூடுதோம் பூ பூக்கும் மாசம் வாசம் ஊரெங்கும் வீசும் வாசம் கவிகள் பிறந்து ஆட கவிகள் குயில்கள் பாட நாளும் காலம் ஒன்று இப்பதான் எங்களுக்கே ஒரு போட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. எங்கடா அந்த பிள்ளையா வாங்க வாங்க பரிமளா முடிஞ்சிருச்சு வாங்க. வா கடற்கரை போயிட்டு அப்போ என்னடி பண்ண சும்மா போயிட்டா பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா வைப்பாங்க இங்கே ஃப்ரீ ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சமா வெக்கமான சூடு சொரண இருக்காடி எரும மாடு ஆம்பளை எல்லாம் இருக்க முடியாது அசிங்கமா சீ வெக்கமா இல்ல அசிங்கமான பண்ணல அழகா பண்ணதுனால தான் அழகேசம் போட்டோ எடுத்தேன் அத வேற பண்ணாரா அப்படி இருக்கு அழகா நீங்க போட்டோ சிரிச்ச எடுத்தீங்களா முகமா. சிரிச்ச முகமா இருக்கு. அது புகஞ்சு என்ன ஒண்ணு போக. பல்லுதான் இல்ல. அது போ ஏடி ஏய் ஆம்பளைங்க இப்படி வெக்கமா இல்ல உனக்கு இல்லையா ஏன் ஏன்டி இல்ல ஒண்ணுக்கு போறதுக்காக கூப்பிடுறா ஐயா ஆம்பளைகளை பழி வாங்குறதுக்காக தான் ஏய் அந்த மசி நீ உச்சா போறதுக்கு பழி வாங்குறதுக்கு என்னடி இருக்கு டோமர் மண்டை பரிமளா டோமரி மாட்டேன். நம்ம ரோட்டில் நடந்து வரையில இந்த ஆம்பளையாளுங்க நம்மளை பார்க்காத மாதிரி அப்படி போஸ்ட் மரத்தை நின்றுக்கிட்டே ஒன்று அடிப்பாங்க பார்த்துருக்கியா அவங்க நம்ம பார்க்காத மாதிரி அடிக்கிறது இல்லை வேற நம்ம பார்க்கட்டும்னு அடிப்பாங்க ஏய் ஏன் பெரிய அணவண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா 1000 மீன் குஞ்சாட்டை ஐயா ஐயா அழகேசெல்லாம் ஒன்றுக்கு இருக்கிறேன் பாதி வேட்டியிலேயே போயிடுது அதான் சொல்லுங்க. தொர்ராசி அதை காட்டல அந்த பக்கம் உட்காந்துருக்கிறாப்புல இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. யாராரோ ஏதோ வச்சிருக்காங்க எடுக்கிறேன் இருக்க எடுக்கிறேன் என்ன ஏய் அதுக்காகத்தான் வாயாடு ரத்தத்துக்கு ரத்தம் ரத்தத்துக்கு ஏண்டி ஏய் வேற எது ஏய் வேற எதுலயும் போய் நீ பழி வாங்க மாட்டியா நீ உச்சால தான் போய் பழி வாங்குவியா எது செய்யறாங்களோ அதில் தானே பழி வாங்கணும் ஏய் சரி விளையாட்டு தனமா ஏய் விளையாட்டு பிள்ளை தனமா விளையாட்டு பிள்ளை தலைமா அங்க பாருங்க எத்தனை தண்டி விரிச்சுக்கிட்டே பறவை எல்லாம் வந்துருச்சு உவா, உவா. ஆலோலம் 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 சோ ஆலோலம் சோடி புறா மாதிரி நிக்குது ரெண்டும் என்ன அல்லையம்மா என்ன ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பாருங்க எரும மாடு எங்க இருக்கு டேய் எருமை கீழே பாரு முதல்ல டே அங்க எங்க பாக்குற உனக்கு கீழே பாரு
ஏய் பாருடி. அதனாலதான் அவன் புதுசா பார்க்கலாம்னு பாக்குறான். ஏய் பாருடி. சீ ஐயோ. ஆமா எதை மூடணுமோ அதை மூடிடாத. அடி பேய் பிடிச்சவளே. ஏய் ஏடி எதை மூடணுமோ அதை மூட. மூஞ்சிய முடிய வெக்கமல்ல உனக்கு. முகத்தை தான் மூடணும். ஏன் நாளைக்கு பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முடிக்காத. ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாப்பா. எவனாவது என் இதில் முடிக்காத. ஏய் அப்போ முகத்தை முடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியும். ஆனா இன்னைக்கு மரியாதையா அடையாளம் போயிரு. தெரியுமே. இன்னைக்கு அடையாளம் தெரிஞ்சு போயிடும். மரியாதையா போயிரு. கொளுத்தி புடியும் கொளுத்தி போ. ஏற்கனவே கொளுத்தன மாதிரி. போடி முதல்ல தொப்புரி. ஏய் இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். வந்திருக்க வேட்டி யாரோடது கைலி குளிக்கலாம். ஹலோ ஹலோ அண்ணா இந்த பைக்க போட்டு விடுங்கண்ணே. ஹலோ ஏடி ஏய் ஏய் சி மூட்ரி முதல்ல குளிக்கலாம்னு போனே மோட்டர்ல தண்ணி வரல. டேடி யாரோட கைலி யாரோடது? உள்பாவோட எடுத்துட்டு போகாம போயிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கார கையில எடுத்து. அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு கைலி? ஆனா அவன் மொட்டை குட்டியா தெரியும். ஏய் யாரு தோலி வந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறத பாருங்க சிரிப்பேன் பொறுக்க முடியல. நல்ல வேலையா பிடிச்சு கட்டுறான். ஏய் சிரிப்பு ஏன் பொறுக்க இப்படி அரை குறைமா வந்திருக்க? நீரா ஏய் நேரம் நல்ல மண்டைய பொளக்க போற. ஏய் ஓடாடும் போடும் மூடி முதல்ல. அருகில் வந்து உங்க வீட்டுக்கார எங்கடி? உங்க வீட்டுக்கார எங்க? அந்த முதியவ எங்கயா ஊர் மேஞ்சிட்டு அலைய. கூப்பிடுறீ முதல்ல. கட்டு போறற பேசிட்டு இருக்க. கொண்டாட்டி வர நேரத்துல அங்க எங்கிட்ட நக்க போச்சுன்னு தெரியல. ஐயோ ஐயோ. ஏய் கூப்பிடுறீ முதல்ல உங்க வீட்டுக்காரரை. அந்த ஆளு இப்ப கையில இல்லாம எதெல்லாம் எடுத்து கட்டுறேன்னு தெரியாம. என்னங்க எங்க வந்தீங்க? வாங்க 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 வாங்க. ஏய் சீ மூடி முதல்ல. எவ்வளவு நேரம் ஆடி நின்னுட்டு இருக்க அப்படி? பொன்னாடி அணிவித்து கௌரவித்தேன் சூரியராஜ் அவர்களுக்கு. இந்தாருங்க கழுத்தை நெரிச்சிருவேன். இந்தாருங்க. யாருங்க அது? எங்க வீட்டுக்காரர். என் பொண்டாட்டி. உனக்கு யாரடி இவரு? புருஷே. என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? நான் நாயா வளர்த்து வச்சிருக்கேன். பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கேன். கட்டி வச்சிருக்கீங்களா? அப்ப என்ன பொண்டாட்டி வச்சிருக்கீங்க நீங்க? வச்சிருந்தா அது வப்பாட்டி. ஏய் இரு. ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரியா? ஒரு ஊரா ரெண்டு ஊரா 5 ஊர் சேர்ந்து வச்சிட்டு புகரே பாரு. நல்லா அடிக்கங்க திட்டுங்க. பொம்பளைனா இத மூடி. பொம்பளைனா அச்சமானான பயிர்ப்பு இருக்கணும், ஒரு பக்குவமா இருக்கணும். ஓஞ்சி அரைஞ்சு வச்சுக்க. இல்ல பாரு. இதான் பழனிசாமி என்ன ஓச்சியில படம் பார்த்துட்டு இருக்காரு. நாளைக்கு இன்னார் கொண்டாடி இப்படி போனான்னா என்னடி ஓம்ட முடிஞ்சு ஏம்ட திறந்துட்டா அடி ஆரிப்படுத்த சிரிக்கி. நாலு செவத்துக்களை பண்றத இப்படி கூட நான் இருக்கிறதுக்கு 4 செவத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க.
நான் கேட்குறேன் என்ன அவசர மயிருன்னு இப்படி திறந்து ஓடிட்டு வந்த? நீ சோப்பு வாங்கிட்டு வருவ எல்லாம் பண்ணான்னு சோப்பு வாங்கி கொடுக்க நான் தான் இருக்கிறேன், சொல்ல வேண்டியானு வாங்கிட்டு வருவல்ல. நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன். நீ எங்க உனக்கு என்னடி சோப்பு வேணும்? 501 நீ இப்படி வருவான்னு தெரிஞ்சா அன்னைக்கே வாங்கி கொடுத்துருப்பேன். என்ன சோப்பு வேணும்? 501. ஏன் உங்கள் லட்சணத்துக்கு ஒரு சோப்பு பத்தாதா? 501 சோப்பு போட்டு குடிப்பீங்களோ? லூஸ் மாமா, நான் போடுற சோப்பு பேர் 501. அப்படியா? அப்படி ஒரு சோப்பு இருக்கா? அழுக்கு நல்லா போகும். இந்த மாதிரி இனிமேல் இப்படியெல்லாம் வரக்கூடாது. நாளைக்கு இன்னொரு கொண்டா எனக்கு கேவலமாக இருக்குடி. இப்படி வராத. சரி மாமா. நீ ஒன்று செய், நீ போய் குளிச்சுட்டு மாமா போய் உடனே ஓடி போய் சோப்பு வாங்கிட்டு வரேன். சரியா? உன்னை பார்க்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கிளம்பு கிளம்பு போயிட்டு வரியா? கிளம்புன்னு என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கிளம்பவே இல்லையா? சரி, யாருக்கோ சுத்தம்னா சரிக்க வாடி. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் நீ பாரு, உன் பாவாடை காமிந்த பூவா. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் நீ பாரு, உன் பாவாடை பூவின் காமாக. பாவாடை நீ பாரு, அடி பூ முல்லையே. ஆத்தாடி ஆத்தாடி குளிச்சுது ரோசா தண்ணி கொஞ்சம்